ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ நந்தாதீபகடப்ரணர்த்தக மகாகாருண்யரக்தாம்பக श्रीनारायण पुरुषोत्तमपति श्रीरत्नकूटादिपान् वैकुण्ठेश्वर माधवौ च कमलानाथं च गोपीपतिं नौमि एकादशान्नागपुर्यधिपतीन् सार्धं कलिध्वंसिना. இன்றைய தினம் திருநாங்கூர் திருப்பதிகள், திருநாங்கூர் திவ்யதேசங்கள் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக கொண்டாடப்படக்கூடிய சோழ நாட்டு திருப்பதிகள் 11 தொடக்கம். இந்த 11 திவ்யதேசங்களையும் திருநாங்கூர் திருப்பதிகள், திருநாங்கூர் திவ்யதேசங்கள் என்று சொல்வார்கள். ஆழ்வார் திருநாங்கூர், நாங்கூர், நாங்கை அப்படின்னு எல்லாம் இந்த ஊரை குறிப்பிடுறார். இந்த 11 திவ்யதேசத்திற்கும் பொதுவான ஸ்தல புராணம் உண்டு. இந்த 11ஐயும் தனித்தனி திவ்யதேசமா தனித்தனி புராணமா அனுபவித்தாலும் கூட சமுதாயமா திருநாங்கூர் திருப்பதிகள் அப்படின்னா அதுக்கு அந்த 11 திருப்பதிகளையும் ஒன்னா சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சமுதாய வரலாறும் உண்டு. திருநாங்கூர் திவ்யதேசங்கள் அப்படின்றது ஒரு தனி வைபவம். அதிலே 11 திவ்யதேசங்களுக்கு பொதுவாக இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற அனுபவமும் தனி. ஆகையினாலே முதல்ல திருநாங்கூர் திருப்பதிகள், திருநாங்கூர் திவ்யதேசங்கள் என்ற தலைப்பிலே கொஞ்சம் சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒன்னொன்னாக பார்க்கலாம். திருநாங்கூர் என்ற சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படக்கூடிய இந்த திவ்யதேசம் நாங்கூர், நாங்கை அப்படின்னு எல்லாம் ஆழ்வார்களாலே குறிப்பிடப்பட்டு புரசங்காடு, பலாசவனக்ஷேத்திரம், மதங்காசிரமம், நாகபுரி, உபய காவேரி மத்தியமம் அப்படின்னு எல்லாம் பல பெயர்களாலே வழங்கப்படக்கூடியது இந்த திருநாங்கூர். இந்த க்ஷேத்திரத்துக்கு பலாச வனக்ஷேத்திரம்னு பெயர். நிறைய பலாச மரங்கள் நிறைந்திருந்தபடினாலே இந்த வனத்திற்கு பலாச வனம் அப்படின்னு பெயர். அந்த பலாச வனத்தின் நடுவிலே இந்த 11 க்ஷேத்திரங்களும் அமைந்திருக்கிறபடினாலே பொதுவா பலாசவன க்ஷேத்திரம்ன்ற பொதுவான பெயர். பலாச மரத்தை தமிழிலே புரசை மரம் அப்படின்னு சொல்றதுனால வனம் என்றால் காடு, புரசை மரங்களால் ஆன காடு புரசங்காடு. அதனாலே தமிழிலே இது புரசங்காடுன்னு சொல்லப்படுறது. மதங்க மகர்ஷி இங்கே தங்கி இருந்து தபஸ் பண்ணி பெருமாளை பிரத்யக்ஷீகரித்தபடினாலே, நேர சேவிச்சபடினாலே, அவருடைய ஆசிரமம் இருந்த பகுதியானபடியினாலே மதங்காசிரமம்னு ஒரு பெயர் உண்டு. உபய காவேரி மத்தியமம் அப்படின்னுட்டு காவிரி என்றும் மணிகர்ணிகா என்றும் 2 பெயர்ல ஓடக்கூடிய 2 காவிரியினுடைய கிளைகள், அதுக்கு நடுவில் இந்த திவ்யதேசம் இருக்கிறபடினாலே 2 காவேரிக்கும் இடைப்பட்ட தேசம் என்பதாக உபய காவேரி மத்தியமம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு இதற்கு. எப்படியானா ஸ்ரீரங்கம் வடதிருக்காவிரி, தென் திருக்காவிரி அல்லது காவிரி கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய 2 நதிகளுக்குள்ளே இருக்கிறதோ, நடுவில் இருக்கிறதோ, அந்த மாதிரி இதுவும் கூட காவிரி மணிமுத்தாறுன்னு சொல்லக்கூடிய 2 நதிகளுக்கு இடையே இருப்பதான தேசம். ஆகையினாலே உபய காவேரி மத்தியமம். பிரதானமான பெயர் நாகபுரி என்பது. நாகம் அப்படின்னா இந்த இடத்துல யானையை குறிக்கிறது. இந்த யானைன்னு சொல்லக்கூடியது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய யானையான ஐராவதம். அந்த ஐராவதம் இந்த க்ஷேத்திரத்திலே தபஸ் பண்ணி சாப விமோச்சனம் பெற்றபடியினாலே அதனுடைய பெயராலே நாகபுரி அப்படின்னு வழங்கப்படுறது இந்த ஊர். நாக அப்படின்ற சப்தத்துக்கு யானைன்னு பார்த்தோம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றச்ச நாகமலை நாயகனார் நல்லடி போதடைந்தேனே, வேழமலை நாயகனார் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ, சிந்துர வெறுப்பு இறையவனார்னு எல்லாம் சொல்றாரு சுவாமி. நாகமலை அப்படின்றது யானை மலை,
அதையேதான் வேழமலை அப்படின்னர். வேழம்னால யானை, நாகம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல யானை. அது எந்த நாகம் அப்படின்னா தேவலோகத்திலே இருக்கக்கூடியதான ஐராவதம். அந்த ஐராவதம்னு சொல்லக்கூடிய, வேழம்னு சொல்லக்கூடிய, நாகம்னு சொல்லக்கூடிய, ஹஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த யானையே மலையா படுத்துன்னு இருக்கிறது. அது மேல தேவபெருமாள் நின்றுட்டு இருக்கான் அப்படின்றதா ஸ்தல புராணம். ஆகையினால அதை நாகமலை அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினர். அதே போலத்தான் அந்த ஐராவதம்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை இருக்கிறதே, தேவலோக யானை, அதனுடைய பெயராலேயே இந்த திவதேசத்திற்கு நாகபுரி என்பதாக பெயர். இந்த நாகபுரி என்கிற சம்ஸ்கிருத பெயர் அப்படியே தமிழ்ல மாத்திரச்ச நாங்கூர் அப்படின்னு ஆழ்வார் மாத்திருக்கார். அத சுருக்கமா சொல்றச்ச தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றது போலவும், சென்னை பட்டினத்தை சென்னைன்னு சொல்றது போலவும், நாங்கூரை நாங்கை அப்படின்னு குறிப்பிடுறார் ஆழ்வார். நாங்கை நன்னடுவுள் அப்படின்றத ஆழ்வாருடைய வாக்கியம். இந்த திருநாங்கூர் திருப்பதிகள் 11ன்னு பாக்குறோம். அதுல ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, இந்த நாங்கூர்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே இருக்கக்கூடியது ஒரு 6 திருப்பதிகள். கொஞ்சம் வெளியில ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரங்கள்ல சுற்றி இருக்கக்கூடியது இன்னொரு 5 திருப்பதிகள். இந்த நாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த 6 திருப்பதிகளையும் நடந்தே போய் சேவிச்சிடலாம். ஒரு பெருமாளை சேவிச்சோமானா அங்கிருந்து நடந்தே போய் இன்னொருத்தர, நடந்தே போய் இன்னொருத்தரன் இவாளை சேவிச்சுடலாம். கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடியவா, ஒரு 1 மைல், 1/2 மைல், 1.5 மைல் அந்த மாதிரி தூரங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள்லாம் சேர்த்தா மொத்தம் அவ 5 பேர் சேர்த்தா 11 பேர் வருவா. இது திருமங்கையாழ்வார் அவதார ஸ்தலமான திருவாளி திருநகரி திவதேசத்திற்கு அருகே இருக்கக்கூடியதான 11 திருப்பதிகள். பெருமாள் புராண காலத்திலேயே இங்கு 11 திவதேச பெருமாள்களாக எழுந்தருளியிருக்கிறார்கள். அவால திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா அவ ஊர் பெருமாள் அப்படின்னுட்டு ரொம்ப ஆசையோட, ரொம்ப ஈடுபாட்டோட, ரொம்ப பக்தியோட கூட மங்களாசாசனம் பண்ணினர். அப்படி ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட போது அவ திவதேச அந்தஸ்தை பெற்றா. இருந்தாலும் கூட ருத்ரனுக்கு, இந்திரனுக்கு, ஐராவதத்துக்கு, மதங்க மகரிஷிக்கு, இப்படி பல பிராச்சீனமான புராண பாத்திரங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின பெருமாள் இவன். அதனால ரொம்ப பழைய பெருமாள், ரொம்ப பிராச்சீனமான பெருமாள். ஆச்சரியமான சரித்திரம் இந்த திருநாங்கூர் திவதேசத்தினுடைய சரித்திரம். இந்த நாங்கூர்னு சொல்லக்கூடியது சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. சீர்காழியில இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் போனா இந்த நாங்கூர்னு சொல்லக்கூடிய கிராமம் வரும். அது அபிஷியல் நேமே நாங்கூர்னு தான் சொல்றா. அங்க தங்கறதுக்கு சௌகரியம்னு பார்த்தா பெரும்பாலும் அகோபிலமடம் மட்டும்தான் உண்டு. அங்க தங்கிட்டோமானா ஒரு 2 நாள் அங்க தங்கினோமானா இந்த 11 திருப்பதிகள், திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருவாளி திருநகரி, திருக்குறையலூர், மங்கை மடம், இந்த பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய 5 நரசிம்மன், இவாளை எல்லாம் அதி ஆச்சரியமா ஆற அமரா அனுபவித்து பொறுமையா சேவிக்கலாம். ரொம்ப காலியா இருக்கக்கூடிய திவதேசங்கள், பெரும்பாலும் கூட்டமே இருக்காது. உற்சவம் அல்லாத நாள்கள்ல, சனி ஞாயிறு இல்லாத நாள்கள்ல போயிட்டோமானா ரொம்ப நன்னா அனுபவிச்சு சேவிக்கலாம். அப்படி அந்த ஊர்லயே கூட நித்தியவாசம் பண்ணலாமோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு ஒரு ஏகாந்தமான இடம். ரொம்ப நிசப்தமா, ரொம்ப தனிமையா, நல்ல கிராமம். நடந்து போனா அங்கங்க நடந்து போற தூரத்திலேயே நிறைய திருக்குளங்கள்லாம் உண்டு, நிறைய தடாகங்கள் உண்டு. எல்லா தடாகங்கள்லயும் தீர்த்தம் உண்டு, அது பிரதானம். நிறைய குளம் வெட்டி வச்சிருப்பா, தீர்த்தம் இருக்காது, வறண்டு போயிருக்கும், வானம் பார்த்த பூமியா இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஆழ்வாருடைய அவதாரத்தினாலே, ஆழ்வாருடைய திருவடி வருஷா வருஷம் இந்த ஊர்ல படுறபடியினால, ஆழ்வார் ஸ்ரீபாத மகிமையினாலே, ஸ்ரீபாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததேன்னு ஆழ்வார் சொன்னது போல, நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. யாரானா நிருசிம்மனை சேவிக்கக்கூடிய பரம பாகவதோத்தமாலோ அவளுடைய ஸ்ரீபாத தூளி, அவ காலடி மண்ணு படுறதுனால இந்த உலகம் பரம பாக்கியம் பண்ணினது, பரம பவித்திரமா இருதுன்னு சொல்றார் ஆழ்வார். அதுபோல திருமங்கையாழ்வாரினுடைய பாத தூளி இந்த திவதேசத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை படுறபடியினாலே, ஆழ்வார் ஸ்ரீபாத தூளி மகிமையினாலே இந்த ஊர் இன்றும் கூட, இந்த கராள கலியிலும் கூட பல இடங்கள் வற்றி போய் ஜலம் இல்லாமல் அவஸ்தப்படுற போது கூட நல்ல நீர் செழிப்போட, நல்ல ஜலசமிருத்தியோட இருக்கக்கூடிய திவதேசம்.
நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் அப்படின்னுட்டு நிருசிம்ம பக்தால் அப்படின்னு ஆழ்வார் குறிப்பிடுறது திருமங்கை ஆழ்வாருக்கும் நன்னா பொருந்தும். ஏன்னா ஆழ்வார் அவதார ஸ்தலத்தை சுத்தியே 5 நிருசிம்மன் இருக்கார். ஆழ்வார் அவதார ஸ்தலத்திலே ஒரு நிருசிம்மன், ஆழ்வார் எங்கேயானா ததியாராதனம் பண்ணினாரோ அங்க ஒரு நிருசிம்மன், திருவாளியிலே நிருசிம்மன், திரு நகரிலே நிருசிம்மன் அப்படின்னு ஆழ்வாரை சுத்தி 5 நிருசிம்மன் இருக்கான். 5 நிருசிம்மனையும் ஆழ்வார் நன்னா சேவிச்சுட்டு இருக்காரு தினம். ஆகையினாலே நரசிங்கனை நவீன்றேத்துவார் அப்படின்னுட்டு பெரியாழ்வார் சாதிச்சது திருமங்கை ஆழ்வாரின்னு கூட கொள்ளலாம், ஒரு விரோதமும் இல்லை. அப்படி நரசிங்கனை எல்லா நாள்களும் நவீன்றேத்தக்கூடிய இந்த திருமங்கையாழ்வாருடைய பாததூளி இந்த திருநாங்கூரிலே படுவதினாலே இந்த திருநாங்கூர் என்கிற லோகம் பாக்கியம் செய்ததுன்னு கூட அனுபவிக்கலாம். இது ஆழ்வார் மேல இருக்கக்கூடிய பக்தினாலே சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, சத்தியமான வார்த்தை இது. இத வைஷ்ணவாலா பாகவதாலா இருக்கிற நாம சொல்றதுன்றதை விட அந்த ஊர்ல எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய சாதாரணமான பாமர மக்கள், பொதுமக்கள் அவாலே சொல்லக்கூடிய விஷயம் இது. ஆழ்வார் யார் வயல்ல இறங்கி ஓடுறாரோ அவளுக்கு அந்த வருஷமெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கும், அவளுக்கு நல்ல வற்றாத செல்வம் இருக்கும், அவ கஷ்டமெல்லாம் தீந்துடும் அப்படின்னுட்டு இந்த வருஷம் ஆழ்வார் நம்ம வயல்ல இறங்கி ஓட மாட்டாரான்னு அவ காத்துட்டு இருப்பாளாம். அப்படி காத்துட்டு இருந்தாலானா ஆழ்வாருடைய திருவடி யாருடைய வயல்ல படுறதோ அவளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கிறதுனால பணத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காதான் அவளுக்கு. ரொம்ப நாளா அவ தள்ளி போட்டு இருக்கிற காரியங்கள், கல்யாணம் பண்றது, இல்ல ஒரு வீடு கட்டுறது, ஏதான வஸ்து வாங்குறது, ஏதான ஆபரேஷன் பண்ணிக்கிறதுன்னு அந்த மாதிரி முக்கியமான செலவுக்கு பணம் வருது அப்படின்னா பிரார்த்திச்சுப்பாலாம், ஆழ்வார் இந்த முறை எங்க வயல்ல இறங்கணும், ஆழ்வார் கால் எங்க வயல்ல படணும்னுட்டு. அப்படி பட்டாருன்னா நன்னா அவளுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்டு அந்த வருஷம் அவ கஷ்டம் தீர்ந்து போயிடுமா. அப்படி ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை பொதுமக்களும் கூட இங்கே அனுபவிக்கிறார்கள். அப்படின்னா அது இந்த உலகத்தை பவித்திரமாக்கின ஆடல்மா என்கிற குதிரையிலே ஏறிக்கொண்டு இந்த லோகமெல்லாம் கூட சுற்றி வந்து 80க்கும் மேற்பட்ட திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணி அருளின அந்த நரசிங்கனை நவீன்றேத்தின திருமங்கையாழ்வாருடைய பாத தூளி படுவதுதான் அப்படின்னு சொன்னா அது நிச்சயம் இந்த ஊரோட பாக்கியம், நம்மோட பாக்கியம், இந்த லோகத்துடைய பாக்கியம். அப்படி ஆச்சரியமான திருநாங்கூர் திருப்பதி. ஒரு பழமொழி உண்டு இந்த திருநாங்கூரை பொறுத்த மட்டில், ஒரு பழமொழி உண்டு. என்ன அப்படின்னா, நாங்கை 4000 தில்லை 3000 அப்படின்னு ஒரு பழமொழி. நாங்கை அப்படின்னா நாங்கூர்னு சொல்லக்கூடிய திருநாங்கூர், நாங்கை நன்னடுவுள் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினபடினாலே நாங்கை என்பதும் இதற்கு ஒரு பெயர். இங்கே 4000. தில்லை அப்படின்னா தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் என்று ஆழ்வாராலய மங்களாசாசனம் பண்ணப்பட்ட சிதம்பரம்னு சொல்லக்கூடிய ஊர், அங்கே 3000 அப்படின்னு. அது என்ன 4000 3000 அப்படின்னா, அந்த தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்துக்கு ஆழ்வார் 2 பதிகம் பாடினர். அதுல ஒரு பாசுரத்துல பார்த்தோமானா, 3000 நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே அப்படின்னு ஆழ்வார் சித்திரக்கூட திவதேசத்துக்கு போய் கோவிந்தராஜனை சேவியுங்கள் அப்படின்னு நம்மளை தூண்டுறார், நமக்கு உபதேசம் பண்றார். அங்கே எழுந்தருளி இருப்ப கோவிந்தராஜன் யார் அப்படின்னா, அவன் தேவாதி தேவன். எப்பேற்பட்ட தேவாதி தேவன் அப்படின்னா, அனங்காய சோதி பரம ஜோதி ஸ்வரூபமான ஞானமே வடிவானவனான பரபிரம்மமான தேவாதி தேவன். அவனை யார் வணங்குறா அப்படின்னா, 3000 நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க. 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணின சதுர்வேதிகள் இருக்கிறார்களே, பொதுவா வேத அத்தியனம் பண்ணவாளுக்குன்னே ஒரு தனி மதிப்பு உண்டு. வேதத்தை அத்தியனம் பண்ணினவர்களையே நாம பிரத்யட்சமா கண்ணுக்கு தெரியக்கூடிய தேவதைகள்னு சொல்றோம். அவாளுடைய சாக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை அத்தியனம் பண்ணினாலே அவளை தேவதா சமானமா நாம பாக்குறச்ச, 4 வேதங்களையும் கூட அத்தியனம் பண்ணினவான்னா அவளுடைய பெருமையை சொல்லவும் வேணுமோ. இப்படி இருக்கிறவாள்தான் பிரம்மாவை காட்டிலும் வசந்தவா, பிரம்மாவுக்கு சமமானவா, செங்கமல தயன் அணைய மறையோர் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் குறிப்பிடுறார். எவனானா சிவப்பு தாமரையிலே உட்கார்ந்து கொண்டு 4 முகத்தாலே 4 வேதங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவோ அவனை காட்டிலும் வசந்தவர்கள். சுவாமி அவன் 4 வேதத்தை சொல்லிட்டு இருக்கான், இவாலும் 4 வேதத்தை சொல்றா, அப்ப அவனுக்கு சமானம்னு சொன்னா பரவாயில்ல, சில இடங்கள்ல அவனோட வசந்தவர் அப்படின்னு சொல்றாரு பாகவதால அப்படின்னா, அவன் 4 தலை 4 வாயை வச்சுட்டு 4 வேதம் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இவ ஒரே தலை ஒரு வாயோட 4 வேதம் சொல்லிட்டு இருக்கா.
அவன் தேவனா அத்தனை ஆயுசு வச்சுட்டு பெருமாளண்டையே வேதோபதேசம் வாங்கிட்டு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இவா இந்த கலாலமான கலியிலும் கூட அல்லல் படுகிற, ஆகாரத்துக்கே கஷ்டப்படக்கூடிய பரம கஷ்டமான ஜீவனத்திலே அந்த மாதிரியான ஒரு இடங்களிலே பிறந்திருந்தாலும் கூட வேதாத்தியனம் பண்ணுவது நம்முடைய ஸ்வரூபம் என்று கஷ்டப்பட்டு எப்படி வேதாத்தியனம் பண்ணுகிறார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக குறைந்த ஆயுளோடு பிறந்தாலும் கூட இதெல்லாம் பிரம்மாவுக்கும் இவாளுக்கும் கம்பேரிசன். ஆகையினாலே எல்லா விதத்திலும் பிரம்மாவோடு ரொம்ப கீழே இருக்கா இவா. ஆயுஷ் என்ன, சக்தி என்ன, பலம் என்ன, ஞானம் என்ன, எல்லாத்துலயும் கீழே இருக்கா. பிரம்மாவானா பெருமாளண்டையே வேதத்தை உபதேசமா வாங்கிட்டான், அதுவும் ஒரு முறை இல்ல 2 முறை மேல. இவா பாகவதால் இடத்துல வாங்கிண்டவா. இருந்தாலும் அவனை காட்டிலும் வசத்தின்னு எதுக்கு சொல்றது அப்படின்னா, அந்த பிரம்மா என்னதான் இத்தனை சக்தி படைத்து இவ்வளோ ஆயுளோட ஒரு பெரிய தேவனாக இருந்தாலும் கூட அவன் ஆயுள் முடிந்த பிறகு அவனுக்கு சம்சாரம் என்பது உண்டு. ஆகையினாலே அவன் சம்சாரிதான், அவன் பிரபன்னன் அல்ல, அவனுக்கு வைகுண்டம் இல்லை. இவா செய்த வேள்வியர் அப்படின்னுட்டு மோட்சம் போவதற்கான வேள்வின்னு சொல்லக்கூடிய சரணாகதியை பண்ணி என்று சரீரம் கீழே விழறதோ அன்னைக்கு எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதாகிற மோட்ச பிராப்திக்கு சித்தமாக இருக்கக்கூடிய முமுட்சுக்கள் இவா. ரொம்ப சீக்கிரத்துல மோட்சத்துக்கு போகக்கூடியவா, ரொம்ப சீக்கிரத்துல முக்தாத்மாக்களா ஸ்ரீவைகுண்டத்திலே பகவானுக்கு சமானமான ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவா. பிரம்மாவுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு ஆயுள் முடியறதுக்கே. அதுக்கப்புறம் பிறந்து அப்போ ஒரு உபாயானுஷ்டானம் பண்ணி போறதுன்றதெல்லாம் அது எப்போ கதை இது. அதனால இவா அவனை காட்டிலும் வசந்தவா அப்படின்றதா தெரிவிக்கிறார். அப்படி 3000 நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க, எப்படி வணங்க வேண்டும் என்று சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறதோ, என்ன என்ன அனுஷ்டானங்களை எல்லாம் ஒரு வேதமறிந்த பிராமணன் பண்ணி பெருமாளை தொழ வேண்டும் என்று இருக்கிறதோ, அப்படியாக சந்தியாவந்தனம் என்ன, ஜபம் என்ன, சங்கல்ப ஸ்நானங்கள் என்ன, வைஸ்வதேவம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம் என்ன, ஔபாசனம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம் என்ன, பகவத் ஆராதனம் என்ன, பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்ன, இப்படி ஒரு பிராமணனுக்கு என்ன என்ன அனுஷ்டானங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் முறைப்படி அவ செய்ய வேண்டியது. அப்படி அந்த முறையோடு கூட செய்யறாளாம். 4 வேதம் படிச்சுட்டா, ஆனா அவ எதுவும் பண்ணல சுவாமி அப்படின்னு அவள் இடத்துல தோஷம் சொல்றதுக்கு இல்ல சுவாமி. நான்மறையாளர்களாக 4 வேதங்களை கற்றிருந்தாலும் சுவாமி இந்த 4 வேதத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அதை மறக்காம சொல்றதுக்கே நாய் சரியா போறது சுவாமி, நான் எங்க அனுஷ்டானம் பண்றது அப்படின்னு சொல்லாம அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட முறையிலே எல்லா அனுஷ்டானங்களையும் கூட அனுஷ்டிப்பவர்களாக, அனுஷ்டான பரர்களாக, அத்தியன பரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவ 3000 பேர் இருந்தாலாம் சித்திரக்கூடத்திலே ஆழ்வார் சேவித்த போது. அப்படி 3000 நான்மறையாளர் இருந்ததனாலே சித்திரக்கூட்டம்னு சொல்லக்கூடிய அந்த திவ்யதேசத்திற்கு ஏற்றம். அந்த மாதிரி இந்த திருநாங்கூர்ல 4000 நான்மறையாளர் இருந்தாலும் ஆழ்வார் காலத்திலே. அத இந்த நாங்கை 4000 அப்படின்ற ஒரு வார்த்தையால அப்படியே நேரடியா ஆழ்வார் குறிப்பிடலைன்னாலும் இந்த 11 திவ்யதேசங்கள்ல வேதம் அறிந்தவர்கள் எப்படி வாழறா, எவ்வளவு சமிருத்தியா இருக்கான்றதெல்லாம் ஆழ்வார் 11 திவ்யதேச பாசுரங்கள்ல தெரிவிக்கிறார். அதை அப்ப பார்க்கலாம். ஆகையினாலே சித்திரக்கூடத்திலே 3000 நான்மறையாளர், இந்த திருநாங்கூரிலே 4000 நான்மறையாளர். அதனால பழமொழியே வந்துடுத்து, நாங்கை 4000 தில்லை 3000ன்னு. இந்த நாங்கையில 4000 வேதமோதிய அந்தணர்கள் இருந்தார்கள் அப்படின்றதுக்கு ஆதாரமா இப்பேற்பட்ட வேதத்தை அத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி கொண்டு பிரம்மாவுக்கு சமானமாக இல்ல பிரம்மாவை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடிய அந்தணர்களை 4000 பேரை ஒரு ஊர்ல சேவிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவள்ல நானும் ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன்னுட்டு விநாயகன்னு சொல்லக்கூடிய தேவத்தை, பிள்ளையார்னு சொல்லக்கூடிய தேவத்தை தானும் ஒரு அந்தணராக இருக்க வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த 4000 அந்தணர்களில் தானும் ஒருவராக இருந்தாராம். அதற்கு சாட்சியா இந்த ஊர்ல 4000 பிள்ளையார் கோவில் அப்படின்னு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. 4000 பிள்ளையார் அப்படின்னா இந்த 4000 அந்தணர்கள் இருக்காலே அவளோட கூட எக்ஸ்ட்ரா 4001வது ஒரு அந்தணரா இவர் சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். 4000 பிள்ளையார் அப்படின்னு கோவில் இன்னைக்கும் இருக்கிறது. அது இதெல்லாம் இந்த ஊருடைய விசேஷம். வேத சம்ருத்தி, பிராமண சம்ருத்தி, பாகவத சம்ருத்தி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்ருத்தி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஏற்றத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். இது பழமொழியாவே வந்துடுத்து. அது போக ருத்ரனுடைய அம்சம் 11 பேர்னு சொல்லுவா. ஏகாதச ருத்ரால்னு சொல்றது வழக்கம். ஏகாதச ருத்ரால், துவாதச ஆதித்யால் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ,
அதிலே ருத்ரர்கள் 11 அம்சம், 11 ருத்ரர்கள். அவன் 11 பேருக்கும் சேவை சாதிப்பதாக பெருமாள் 11 திருக்கோலத்தை காட்டி 11 திவ்யதேசமாக இங்கே திகழ்கிறான். ஆகையினாலே இந்த திருநாங்கூர் கஷேத்திரத்திலே ருத்ரன் ஏகாதச ருத்ரனாக 11 இடத்திலே தோன்ற அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த 11 ருத்ரர்களுக்கும் 11 நாராயணனா பெருமாள் சேவை சாதிக்கணும்ன்றதுக்காக 11 திருநாமங்களோட 11 இடத்திலே கோயில் கொண்டார். அந்த 11ம் சேர்ந்துதான் திருநாங்கூர் திருப்பதிகள் 11 அப்படின்னு சொல்றோம். திருநாங்கூர் என்கிற ஊருக்குள்ளே இருக்கக்கூடியதான ஏகாதச ருத்ரர்கள் என்று 11 சிவன்களுக்கு காட்சி கொடுத்த 11 பெருமாள்களை கொண்ட ஆலயம். இப்படி ஒரு எம்பெருமானுக்கும் மேலே ஒரு விமானம் இருக்கிறது அல்லவா? விமான கல்பம்னு சொல்லக்கூடிய ஆகம சாஸ்திர புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு க்ஷேத்திரத்திலே 11 விஷ்ணு விமானங்கள் இருக்கின்றனவோ அந்த க்ஷேத்திரம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான சக்தியை உடையதுன்னு சொல்லிருக்கு. ஒரு 12 சால கிராமம் இருந்தா அந்த திவதேசத்துக்கு சமானம்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு க்ஷேத்திரத்துக்கு துல்லியம்னு சொல்றோம். அதனால நிறைய பேர் ஆசைப்பட்டு 12 சால கிராமத்தை சேர்த்து ஆராதனை பண்றதெல்லாம் வழக்கமோ இல்லையோ, அந்த மாதிரி எந்த ஒரு க்ஷேத்திரத்திலே 11 விஷ்ணு விமானம் இருக்கிறதோ அந்த க்ஷேத்திரம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான சக்தி உடையதுன்னு விமான கல்பம் தெரிவிக்கிறது. நல்லா தெளிவா சொல்லிருக்கு. விஷ்ணு விமானம்னு நிறைய கோவில் இருக்கு சுவாமி, 11 என்ன 100 கோவில் கூட இருக்கு. அது இப்ப ஸ்வயம்யுக்தத்தை காட்டிலும் வசந்ததான்னா விஷ்ணு கோவில் இருக்கா, பெருமாள் கோவில் இருக்கா, பெருமாள் விமானம் இருக்கான்றதுதான் விஷயம். இல்ல ஒரு பெருமாள் கோயில்ல மொத்தம் 5 சன்னதி இருக்கு, 5 விமானம் இருக்கு, அந்த மாதிரி 10 கோவில் 50 விமானம் இருக்கு. அப்படி இல்ல, விஷ்ணு விமானம்னு பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான பிரதான விமானம். அது எங்கு 11 விமானங்கள் உண்டோ அது ஸ்வயம்யுக்த க்ஷேத்திரம். அப்படி இங்கே 11 எம்பெருமான்கள் எழுந்தருளி இருப்பதனாலே 11 விமானங்கள் உண்டு. ஆகையினாலே இது ஸ்வயம்யுக்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான பிரபாவத்தை உடையது. உபரி சரவசூன்னு சொல்லக்கூடிய பரம விஷ்ணு பக்தனான பாகவதனோத்தமனான ஒரு ராஜா, ஒரு மன்னன், இந்த திருநாங்கூர் திவதேசத்தை எம்பெருமான்களினுடைய பிரபாவத்திலே அவளுடைய ஸ்தல புராணத்திலே ஈடுபட்டு எப்படியெல்லாம் பக்தா ஆபத்துல இருக்கிறச்ச காப்பாத்துறதுக்கு வந்து ரட்சித்தாலோ அதையெல்லாம் நினைத்து இந்த எம்பெருமான்களிடத்திலே நிறைய பக்தி கொண்டவனா இந்த திருநாங்கூர் திவதேசத்திலே பல வருஷங்கள் தங்கி இருந்து நிறைய கைங்கரியங்கள் பண்ணிருக்கான். இந்த 11 எம்பெருமான்களுக்கும் கோவில் கட்டுவது, மதில் கட்டுறது, மண்டபங்கள் கட்டுறது, விமானங்கள் செப்பனிடுவது, வாகனங்கள் பண்ணி வைக்கிறது, பிரம்மோற்சவங்கள் நடத்தி வைக்கிறது, இப்படி பல காரியங்கள் பண்ணியிருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒழுகு, அதாவது வரலாறு, இதெல்லாம் தெரிவிக்கிறது நமக்கு. அப்படி உபரிசர வசுவினாலே நிறைய கைங்கரியங்கள் பண்ணப்பட்டு நிறைய உற்சவங்கள் நடத்தி வைக்கப்பட்டு நித்தியவாசம் பண்ணப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இப்படி பாகவத சம்பந்தமும் இந்த ஊருக்கு உண்டு. தேவதைகள்லாம் மங்களாசாசனம் பண்ணி தங்களுடைய கஷ்டம் நீங்க பெற்ற இடம், அதனால தேவதைகள் சம்பந்தம் உண்டு. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினதுனாலே ஆழ்வாருடைய சம்பந்தம் உண்டு. உபரிசர வசூன்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமன் வந்து தங்கி கைங்கரியம் பண்ணதுனாலே பாகவத சம்பந்தமும் உண்டு. வேதமோதிய அந்தணர்கள் 4000 பேர் வாழ்ந்தபடியினாலே வேத வித்துக்களுடைய சம்பந்தமும் உண்டு. இப்படி பலவிதமான ஏற்றம் உடையது இந்த திருநாங்கூர் திருப்பதி. இது திருமங்கையாழ்வார் அவதார ஸ்தலத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடியபடியினாலே இந்த தேசத்தை திருமங்கை மன்னன் ஒரு குறுநில மன்னனாக இருந்து ஆண்டபடியினாலே இதெல்லாம் கூட திருமங்கை ஆழ்வாருடைய ஆளுகைக்கு உட்பட்ட திவதேசங்கள். அப்படின்னா அவர் ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய திவதேசங்கள். These Divadesas were under the rule of திருமங்கை ஆழ்வார். அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்த இடம் இதெல்லாம். ஆகையினாலே ஆழ்வார் பொதுவாவே விஷ்ணு பக்தர், பெருமாள்னா உயிரை விடக்கூடியவர், நிறைய கைங்கரியம் பண்ண கைங்கரிய சிகாமணி, போதாத குறைக்க ராஜா வேற. அதனால நிறைய பணத்தை செலவழிச்சு இந்த பெருமாள்களுக்கெல்லாம் நிறைய கைங்கரியங்கள் பண்ணி இப்ப நாம என்னெல்லாம் பிரம்மாண்டமா சேவிக்கிறோமோ அதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் பண்ணினதுதான் அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. சமீபத்திலே சிமெண்ட் அதெல்லாம் கொண்டு கட்டப்பட்ட நவீன கட்டடமா இல்லாம எதெல்லாம் கருங்கல்னால திகழறதோ, எதெல்லாம் பெருசா விசாலமா பிரம்மாண்டமா வாய புலக்கிறாப்புல ஆச்சரியமா இருக்கிறதோ அதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் கைங்கரியம் அப்படின்னு கண்ணை மூடின்னு சொல்லிடலாம். அப்படி கைங்கரியங்கள் பண்றார் திருமங்கை மன்னன் சொல்லக்கூடிய ராஜாவான திருமங்கை ஆழ்வார். அப்படி ஆழ்வார் தான் எழுந்தருளி இருந்த அவதார காலத்திலே, விபவ காலத்திலே, அவர் ஜீவித்திருந்த காலத்திலே மட்டும் அல்லாமல் இப்போ அர்ச்சாவதாரமா அந்த ஊர்ல கோவில் கொண்டிருக்கக்கூடிய விக்கிரக தசையிலும் கூட
ஒரு வருஷமும் தை அமாவாசை என்று இந்த திருநாங்கூரிலே நடைபெறக்கூடிய 11 கருட சேவை உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவத்துக்கு எழுந்தருளி இந்த 11 பெருமாள்களையும் தனித்தனியா மங்களாசாசனம் பண்ணி அந்த 11 பெருமாள்களுக்கு அவர் என்ன பாசுரத்தை மங்களாசாசனமா பாடினாரோ அந்த பாட்டை கோஷ்டியார் சேவிக்க, அதாவது ஆழ்வார் சேவிப்பது போல பாவத்திலே அவா சேவிக்க, ஆழ்வாரும் கூட அவளோடு சேர்ந்து அந்த பாசுரங்களை சேவித்துக் கொண்டு ஒரு எம்பெருமானையும் தனித்தனியா சேவித்து மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய பகுமானங்கள்னு சொல்லக்கூடிய மாலை சட்டாரி எல்லாம் சேகரிக்கக்கூடிய காட்சி இன்னைக்கும் சேவிக்கலாம். இப்படி 11 பெருமாளையும் ஆழ்வார் அவ இருக்கிற இடத்துக்கே போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு அவ எல்லாரையும் அழிச்சுண்டு திருநாங்கூர் வந்து சேர்றார் ஆழ்வார். இந்த 11 திருநாங்கூர் திருப்பதிகள்னு சொல்லக்கூடியது தனி. ஆழ்வார் அவதாரம் பண்ணின திருவாளி திருநகரி இதுல சேராது, அது தனி. அங்க இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஆழ்வார் இவ ஒருத்தரையா அவ ஊருக்கு போய் மங்களாசாசனம் பண்ணி ஒருத்தரையா கூட அழிச்சுண்டு 11 பேரும் ஆழ்வாரும் திருநாங்கூருக்கு வந்து நிக்கிறா. அங்கே மணவாள மாமுனிகள் இவாளையெல்லாம் வரவேற்பது போல அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள், வன்புருஷோத்தமம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் இவாளையெல்லாம் கைகூப்பி வரவேற்பது போல எழுந்தருளி இருந்து இப்படி 11 திவதேசத்து எம்பெருமான்கள், திருமங்கை ஆழ்வார், குமுதவள்ளி நாச்சியார், மணவாள மாமுனிகள் இந்த ஆச்சரியமான சேர்த்தியிலே இந்த உற்சவம் நடக்கிறது. இப்படி இந்த திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம்னு சொல்லக்கூடியது ஜெகத் பிரசித்தமான உற்சவம். ஆனா இந்த உற்சவம் ஆரம்பித்து ஒரு 100 வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த ஆச்சரியமான உற்சவத்தை தோற்றுவித்தவர், தொடங்கி வைத்தவர் அப்படின்னா ஸ்ரீ உவே மகாவித்வான் திருச்சித்திரக்கூட்டம் விஞ்சிமூர் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய தென்னாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமி தான் இந்த திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவத்தை தோற்றுவித்த சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருக்கர விசேஷம், ஹஸ்த விசேஷம், அவருடைய பக்தி, அவருடைய நல்ல மனசு இன்னைக்கும் 100 வருஷங்களாகியும் இந்த உற்சவம் தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னா அது அந்த சுவாமியினுடைய திருவடி பலம்னு தான் சொல்லணும். இப்படி ஆச்சரியமா உலக பிரசித்தமான உற்சவத்தை, அதுவும் 11 கருட சேவைன்னா சில இடங்கள்ல 20, 25 அந்த மாதிரி நிறைய கருட சேவைகள்லாம் பண்றா. ஆனா 11 கருட சேவையும் திவ்யதேசத்து எம்பெருமான்களே, அதுவும் அந்த திவ்யதேசத்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வாரே வரர். எந்த ஆழ்வார் இவாளை எல்லாம் பாடி திவ்யதேச அந்தஸ்தை கொடுத்தாரோ, எந்த ஆழ்வார் பாடினதுனால இந்த கோவில்லாம் திவ்யதேசமா ஆச்சோ, அந்த ஆழ்வாரே கூட இருந்து இந்த உற்சவத்தை நடத்தி வைப்பது போல மங்களாசாசனமாகவும் கருட சேவை உற்சவமாகவும் 2 விதமான உற்சவங்களா நடக்கக்கூடிய இந்த உற்சவம், அதுவும் இல்லாம ஒரு வேடுவரி உற்சவத்தை போல ஆழ்வார தோல்ல தூக்கிண்டு வேகமா ஓடுறது, மஞ்சள் உற்சவம்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரி உற்சவம் கண்டுள்றது, இப்படி முப்பெரும் விழா அப்படின்லாம் சொல்ற மாதிரி நிறைய உற்சவங்கள் சேர்ந்து இந்த ஒரு உற்சவத்துல நடக்கிறது. இப்படி ஜெகத் பிரசித்தமான இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி வைத்த அந்த சுவாமிக்கு நாம என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாலும். இப்படி ஆச்சரியமான ஊர் இந்த திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் வெறும் புராண பிரசித்தமான ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம் மட்டுமல்ல, தமிழ் சங்கங்கள் இருந்த சங்க காலத்திலிருந்தே இந்த திருநாங்கூர் திவ்யதேசம் சிறப்புற்று விளங்குகிறதுன்னு சங்க நூல்களே தெரிவிக்கின்றன. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த திருநாங்கூர் திருப்பதிகள் 11 சொல்றோமே, இந்த பிரபந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணின பெரியவாச்சான் பிள்ளை இந்த திருநாங்கூர் திவ்யதேசம்னு சொல்லக்கூடிய பொதுவான இந்த 11 கோவில்களுக்கும் பொதுவான விஷயத்தை பற்றி எழுதுகிற போது ஆச்சரியமா தன்னுடைய அனுபவத்தை தெரிவிக்கிறார். திருநாங்கூரிலே இருக்கும் எல்லா திருப்பதிகளையும் ஒருங்கே கண்டு மகிழ காரணம், அங்குள்ளதெல்லாம் உத்தேசியமாய் ஆபத் சகனாய் சர்வ ஜகத்துக்கும் ரட்சகனாயிருக்கிற சர்வேஸ்வரன் ரட்சணத்துக்கு பாங்கான தேசம் என்று விரும்பி வந்து இருக்கிற தேசம். முக்தர் பகவத் அனுபவத்தாலே கழிக்குமா போலே கழித்து வர்த்திக்கும் தேசம் என்று பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னுட்டு இது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியம். சுவாமி 108 திருப்பதிகள்ல ஒன்னொன்னும் ஒரு திருப்பதி, அங்க போறோம், சேவிக்கிறோம், அந்த பெருமாள் அனுபவிக்கிறோம், சரி. ஆனா இதை மட்டும் திருக்காவளம்பாடி, திருமணிக்கூடம் அப்படின்னு எல்லாம் தனித்தனியா சொல்லாம திருநாங்கூர் திருப்பதிகள், திருநாங்கூர் திவ்யதேசங்கள்னு பொதுவா சொல்றதுக்கு என்ன காரணம் சுவாமி அப்படின்னா, அங்குள்ளதெல்லாம் உத்தேசியம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெருமாள்களும் அவ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு உத்தேசியம், நமக்கு தேவை. அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆபத் சகன், ஆபத்துன்னு வந்த காலத்திலே உதவி பண்ணுவதற்காக வந்த நண்பனவன். சர்வ ஜகத்துக்கும் ரட்சகனாயிருக்கிற சர்வேஸ்வரன்
எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய பெருமாள் ரக்ஷணத்துக்கு பாங்கான தேசம். எந்த ஒரு காரியம் பண்ணணும்னாலும் அதுக்கு அனுகூலமான ஒரு இடம் வேணும் இல்லையோ. நாம பகவத் விஷயமா சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். பகவத் பக்தி இல்லாத நாஸ்திகாலா இருக்கிற இடத்துல போய் பண்றதுன்றது ஒழுக்குமோ? ஏகாந்தமா தனிமையில இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரே நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துல போனா அது கிடைக்குமோ? அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தை பண்ணணும்னாலும் அதுக்கு பாங்கா, அதுக்கு அனுகூலமா ஒரு இடம் வேணும் இல்லையோ. அப்படி பெருமாளாகவே இருந்தாலும் அவன் ரட்சிக்கணும்னா அந்த ரட்சணத்துக்கு பாங்கான ஒரு தேசம் வேணும். அது என்ன பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு பாங்கான தேசம் அப்படின்னா, ஒரு தேசத்துல இருக்கக்கூடியவா எல்லாம் எந்த கவலையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல பகவத் பக்தாலா சரீர வாழ்க்கைக்கோ ஆத்ம யாத்திரைக்கோ ஒரு குறவும் இல்லாமல் பெரிய மகான்களா நல்ல சௌகரியமா வாழ்ந்துடுறோம்னு வச்சுக்கலாம். அங்க பெருமாளுக்கு என்ன காரியம்? பெருமாளுக்கு காரியம் உண்டு. இவாளுக்கெல்லாம் பெருமாள் தான் சுவாமி. வா பெருமாள் ஆராதனை பண்றா, சேவிக்கிறா. அந்த ஆராதனைகளை அவ பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் ஏத்துண்டு பெருமாள் அவளுக்கு கட்டாட்சிக்கிறான், அனுகிரகம் பண்றான். அதுக்காக பெருமாள் தேவை. அதை பத்தி பேசல அடியன். பெருமாளுடைய ரட்சணத்துக்கு என்ன காரணம், என்ன தேவை? எங்கேயான யாரான அவஸ்தப்படுறான், கஷ்டப்படுறான்னா அங்கதானே ரட்சணம் தேவைப்படுறது. யாரோ ஆபத்துல மாட்டின்ட்டான், அப்ப இவன் ஆபத் சகானா ஆபத் பாந்தவனா அந்த இடத்துக்கு போய் அவளை கை தூக்கி விட்டு அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்கணும் இல்லையோ. அப்படி கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமேன்னு கூட்ட போதுதானே வந்தான், அரைக்குள்ளே தலைக்குள்ளே ஓடி வந்தான். எப்போ யாருக்கு கஷ்டமோ அங்க கூப்பிடுறாளோ அங்க உடனே ரட்சிக்க வேண்டியது பகவானுடைய காரியம். அவன் பண்ணிட்டு இருக்கான் அதை. அப்படி எம்பெருமானுடைய ரட்சணத்துக்கு பாங்கான தேசம். ஒரு பக்கம் ருத்ரன் தன்னுடைய சாப விமோசனத்துக்காக நின்னான், ஒரு பக்கம் இந்திரன் சாப விமோசனத்துக்கு நின்னான், ஒரு பக்கம் ஐராவதம் வந்தது, ஒரு பக்கம் ரிஷிகள் எல்லாம் காத்துட்டு இருக்கா சேவிக்கணும்னுட்டு. இந்த மாதிரி மதங்க மகரிஷி ஒரு பக்கம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்படி இவன் ஆனோன்றதுக்கு இது ரொம்ப உத்தேசமான ரொம்ப அனுகூலமான ஒரு இடம். இங்க வந்தா நிறைய காரியம் பெருமாளுக்கு. என்னப்பா ரட்சிக்கலான்னு வந்தேன், இங்க ஒருத்தரும் இல்லையே ரட்சிக்கிறதுக்கு, எல்லாம் சௌக்கியமா இருக்காளே, யாரும் கஷ்டப்படுறாப்புல தெரியலையே அப்படின்னு பெருமாள் திரும்பி போய் ஏமாந்து போறதுக்கான ஒரு இடம் கிடையாது இது. ஏன்னா கஷ்டப்படுறவன் எல்லாம் இங்கதான் நின்றுட்டு இருக்கான். அவனை எல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கு நிறையவே காரியம் உண்டு பெருமாளுக்கு. ஆகையினால அங்குள்ளதெல்லாம் உத்தேசியமாய் ஆபத் சகனாய் சர்வ ஜகத்துக்கும் ரட்சகனாய் இருக்கிற சர்வேஸ்வரன் ரட்சணத்துக்கு பாங்கான தேசம் என்று விரும்பி வந்திருக்கிற தேசம். அதுதான் முக்கியம். என்னப்பா இது, இவன் வரான் அவன் வரான் அவ வரா இவ வரா எழுதுன்னு இருக்கா, ஓன்னு காப்பாத்துன்னு ஒரே தலைவலி. எப்பா பாரு இந்த மாதிரியா காதால கேட்டுன்னு இருக்கிறது. ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இருக்கா மனுஷனுக்கு அப்படின்னு நினைக்காம விரும்பி உரைகிற தேசம். அப்படி பெருமாள் கஷ்டப்படுறவாளை ரட்சிக்கணும்னு வரக்கூடியது அவனுடைய கடமை வரான். ஆனா விரும்பி வருவது எதற்காக அப்படின்னா, அவ இவனுடைய பக்தா, இவனை நம்பி இருக்கிறவா அவளுடைய விசுவாசத்துக்கு பலன் தரணும் வரணும்ன்றது ஒண்ணு. இவன் சரணாகத ரட்சகனா இருக்கிறபடினாலே சரணாகதி பண்ணவாளை ரட்சிக்கிறதுக்கு வருதுன்றது ஒண்ணு. அதை விட முக்கியம் இந்த திவ்யதேசத்தினுடைய இயற்கை எழில். இத பார்த்தா பெருமாளுக்கு ஆச்சரியமான இந்த திவ்யதேசத்தின் நடுவே நாம வாசம் பண்ணணும், நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளுக்கு தோன்றது. இப்ப நமக்கு தோணலையா? திருமலையிலேயே வாசம் பண்ணணும், ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணணும், திருப்புல்லானியில வாசம் பண்ணணும், திருக்குறுங்குடியில வாசம் பண்ணணும்னு சில திவ்யதேசங்களினுடைய இயற்கை எழில கொண்டு இங்கே இருந்துடணும்னு சாதாரண மனுஷாலான நமக்கு தோன்றது இல்லையா? ஆனா நம்மளால முடியறது இல்லை. அதுதான் விஷயம். போறோம், கொஞ்ச நாள் இருக்கணும், வந்துடுறோம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கதான் நமக்கு பிராப்தமாயிருக்கு. ஆனா பெருமாளுக்கு அவன் சர்வ சக்தனானபடினாலே ஒரே சமயத்திலே எல்லா இடங்களிலும் அவனால இருக்க முடியும்ன்றபடினாலே அவனுக்கு எங்கெல்லாம் பிடிக்கிறதோ அங்கெல்லாம் அர்ச்சாவதாரமா கோவில் கொண்டு எழுந்துள்ளிப்பான் பெருமாள். அந்த மாதிரி பெருமாள் இந்த திவ்யதேசத்தினுடைய இயற்கை எழிலை விரும்பி இருக்கிற தேசம் இது. எப்படின்னா, முக்தர் பகவத் அனுபவத்தாலே கலிக்குமா போலே கலித்து வர்த்திக்கும் தேசம். இந்த சம்சாரத்திலே பிறந்து எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாலும் கூட முமுட்சுக்களா மோட்சம் போனோன்றதுல ஆசை இருக்கிறவாளா சரணாகதி பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு போய் அங்க பகவத் அனுபவத்திலே எப்படி ஆனந்த கூத்தாடுறாளோ முக்தாத்மாக்கள்லாம், அவ எப்படி மகிழ்ச்சி அடைகிறாளோ சந்தோஷப்படுறாளோ அந்த மாதிரி பெருமாள் இங்க சந்தோஷப்படுறானோ. இங்க பிறந்து அவன் அவஸ்தப்பட்ட அவள்லாம் அங்க போய் ஆனந்தப்பட்டு இருக்கா அவனுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய அனுபவத்தினாலே. அங்க இருக்கக்கூடிய அவன் இங்க ஆனந்தப்படணும்னு நினைச்சு வரான் அப்படின்னு ரசமா சாதிக்கிறார். அதற்கு காரணம் நிலத்தேவர் என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நித்தியசூரிகளுக்கு சமானமாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் நிறைய வசிப்பதினாலே அப்படின்னுட்டு பாகவத சம்பந்தம்.
அங்கே முக்தா நித்யான்னு சொல்லக்கூடிய பாகவதாலுடைய சம்பந்தம், இங்கே பத்தால்னு சொல்லக்கூடிய சம்சாரிகளாக பிறந்தும் பாகவதாலா முக்தாத்மாக்களா போவதற்கு யோக்கியத்தையோட இருக்கக்கூடிய பாகவதாலுடைய சம்பந்தம். இது வேற அனுபவம், அது வேற அனுபவம். அங்கே சாட்சாத் அனுபவம், இங்கே அர்ச்சானுபவம். இப்படி பெருமாள் முக்தாத்மாக்கள் எப்படி வைகுண்டத்துல விரும்பி வாசம் பண்றாலும் அந்த மாதிரி இந்த தேசத்திலே விரும்பி வாசனம் பண்றதுக்கு இதெல்லாம் காரணங்கள் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்படி பெருமாளுடைய மனசை பல விதமா கொண்ட இந்த திவதேசம் உண்மையாவே ஒரு ஆச்சரியமான திவதேசம். சேர்ந்தாப்புல ஒரு 2 நாள் இங்க தங்கினோமானா இந்த திவதேசத்தினுடைய மேன்மை, இத்தனை பெருமாள் இங்க வந்து விரும்பி உறைவதற்கு என்ன காரணம், ஆழ்வார் ஏன் இத்தனை ஈடுபாட்டோட பண்ணினர் அப்படின்றதெல்லாம் நன்னா நமக்கு விளங்கும். ஒரு சமீப காலத்துல எழுந்தருளி இருந்த சுவாமி மகாவித்வான் கோழியாலம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமின்னுட்டு ஜெகத் பிரசித்தரான கோழியாலம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ரங்கராமானுஜ மகாதேசிகனுடைய திருத்தம்பியார் அந்த சுவாமி, பூர்வாசிரம திருத்தம்பி கோழியாலம் சின்ன சுவாமி இன்னும் அந்த சுவாமிய. அவர் திவ்யசூரி சரித்தம் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர்களை பற்றி ஒரு பிரபந்தத்தை போல ஒரு செய்யுள் நூல் அனுகிரகம் பண்ணிருக்கார். அதெல்லாம் பிரபந்தமா பாட்டா பாசுரங்களா இருக்கும். ஆழ்வார் ஆச்சாரியால் சரித்திரம், எல்லா ஆழ்வார்கள் அப்புறம் ஆச்சாரியால முக்கியமான வாழல் பத்தி எல்லாம் சாதிச்சிருப்பார் சுவாமி. அதிலே திருமங்கை ஆழ்வார் சரித்திரம் வருகிற போது ஆழ்வாராலே விரும்பி விரும்பி கைங்கரியம் பண்ணப்பட்ட, சேவிக்கப்பட்ட, மங்களாசாசனம் பண்ணப்பட்ட, இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலும் கூட ஆழ்வார் தேடி போய் சேவிக்கக்கூடியதான இந்த 11 திருநாங்கூர் திருப்பதிகளை பற்றின ஆச்சரியமான 2 பாட்டு. நாள் அலரின் நறுங்குழாய் பார்த்தன் பள்ளி நன்மடி மாடக் கோயில் நலமே நாடும் கோள் அமரும் திருத்தெற்றியம்பலம் வைகுந்த விண்ணகரம் செம்பொன்செய் கோயில் நீள்மருகு அரிமேய விண்ணகர் வன்புருடோத்தமம் வெள்ளக்குளமும் நின்றே திருத்தேவனார் தொகையே மணிக்கூடமே திருக்காவலம் பாடி எனும் இந்நாமம் தரித்து ஓங்கும் திருப்பதிகள் நாங்கூர் ஊடே தங்கும் இவை இவற்றுள் ஒளிரும் தரளத்தானே. இப்படி 11 திருநாங்கூர் திருப்பதிகளினுடைய பெயரையும் சுவாமி சாதித்து இந்த 11ம் சேர்த்து நாங்கூர் ஊடே தங்கும். இந்த 11 திருப்பதிகளும் எங்க தங்கறது, எங்க இருக்கிறதுன்னா நாங்கூருக்கு உள்ளே இருக்கிறது, வெளியில இல்ல, தனியா எங்கேயும் இல்ல. இப்படி ஆச்சரியமா 11 திருப்பதிகள் திருநாங்கூருக்கு உள்ளே இருக்கின்றன. எப்படி இருக்கின்றன? இந்நாமம் தரித்து 11 பேர் 11 திவ்யதேசத்துக்குன்னு தனித்தனியா இருந்தாலும் கூட 11க்கும் சேர்த்து பொது பெயரா திருநாங்கூர் திருப்பதிகள் அப்படின்ற பெயரோட கூட ஆச்சரியமா விளங்குறது. அதற்குள்ளே பிரகாசிப்பவன் யாரு அப்படின்னா தரளத்தான், முத்தை போலே ஒளிரக்கூடியவனான மணிவண்ணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதாக சுவாமி ஆச்சரியமா இந்த 11 திருப்பதிகளுடைய பெயரையும் சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஆச்சரியமாக அருளி செய்த பாடல் இது. அந்த 11 திருப்பதிகள் எது எதுன்னு பார்த்தா திருக்காவலம்பாடி, திரு அரிமேய விண்ணகரம், திருவன் புருடோத்தமம், திரு செம்பொன்செய் கோயில், திரு மணிமாட கோயில், திரு தெற்றி அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 திவ்ய தேசங்களும் நாங்கூர்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளேயே நடந்தே போய் சேவிக்கக்கூடிய தூரத்திலே இருக்கக்கூடியதான 6 திவ்ய தேசங்கள். கொஞ்சம் அங்க இருந்து தள்ளி சில மைல்கள் போனோம், ஒரு வண்டியில தான் போய் சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசங்கள் ஒரு 5. திரு வைகுந்த விண்ணகரம், திரு தேவனார் தொகை, திருமணிக்கூடம், திருவெள்ளக்குளம், திருப்பார்த்தன் பள்ளின்னு சொல்லக்கூடிய 5 திவ்யதேசங்கள் சற்றே தொலைவிலே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். இந்த 11ம் சேர்த்து திருநாங்கூர் திருப்பதிகள் என்று போற்றப்படுகின்றன. இந்த திருநாங்கூர் திவ்யதேசங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம், என்ன ஸ்தல புராணம், பெருமாள் எப்படி வந்தான் இந்த திருநாங்கூருக்கு, 11 பெருமாளா ஏன் வந்தான் அப்படின்றதுக்கு பல புராணம் உண்டு. இதுலயும் அடியேன் சொன்னது போல 2 விதம். பொதுவா திருநாங்கூர் திருப்பதிகள்னு இந்த 11 திருப்பதிகளுக்கும் பொதுவான வரலாறுன்றது ஒண்ணு, அப்புறம் ஒரு திவதேசத்துக்கும் தனி ஸ்தல புராணம்ன்றது இன்னொன்னு 2வது. அந்த 2வது விஷயத்த அந்தந்த திவதேசத்தை பத்தி அனுபவிக்கிறச்ச பார்க்க போறோம். இப்ப பொதுவா திருநாங்கூர் திருப்பதிகள்னு இந்த 11ம் ஒரு யூனியனா ஒரு சமுதாயமா தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பலவிதமான கதைகள் உண்டு. அதுல
ரொம்ப பிரதானமா சொல்லப்படுறது பாத்ம புராணம் அல்லது பத்ம புராணம்னு சொல்லப்பட்ட புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். நிறைய புரசை மரங்களாலே பலாச விருட்சங்களாலே சூழப்பட்ட பலாச வனக்ஷேத்திரம் புருஷங்காடு என்று வழங்கப்பட்ட மதங்காசிரமம் நாகபுரி நாங்கூர் என்றெல்லாம் வழங்கப்பட்ட இந்த ஆச்சரியமான திவ்ய தேசம் உபய காவேரி மத்தியமம்னு சொல்கிறபடிக்கு 2 காவிரி நடுவுக்கு இருக்கக்கூடிய தீவை போன்ற ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம். தெற்கே காவிரி, வடக்கே மணிமுத்தாறுன்னு சொல்லக்கூடிய மண்ணியாறு. இந்த 2 காவிரி நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள். இதுவானா அப்படியே நமக்கு ஸ்ரீரங்கத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அழகான காட்சி. ஸ்ரீரங்கத்திலே இருப்பது போலவே 2 பக்கம் 2 நதி, நடுவுல தீவு, அங்க ஒரு பெருமாள், இங்க 11 பெருமாள்கள். அங்கே தொண்டரடிப்புடியாழ்வார், இங்கே திருமங்கை ஆழ்வார். அங்கும் நிறைய பச்சை பசேல் என்று செழித்து வளரக்கூடிய மரங்கள், இங்கும் அப்படி நல்ல பச்சை பசேல் இயற்கை வளம் மிகுந்த பூமி. அங்கும் பலாசவனம், இங்கும் பலாசவனம். அங்கு பலாசவனத்திலே நம்பெருமாள் குதிரை மீது வேட்டையாட வந்த போதுதான் கமலவல்லி அவளை காதல் திருமணம் செய்து கொண்டாள் அவனை. அதை நினைவுறுத்துவது போல இங்கும் பலாசவனம் தான். அப்படி ஆச்சரியமா ஸ்ரீரங்கத்தை ஒத்ததாக இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு பிரதேசம் இது. இது எப்படி ஏற்பட்டது, பெருமாள் எப்படி இங்கு வந்தான் அப்படின்னா அதுக்கு முதல் விதமான ஒரு புராணம். ஒரு சமயம் பரமசிவனுடைய மனைவியான பார்வதி அல்லது தாக்ஷாயினின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி, அவளுடைய தோப்பனர் தக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த பிரஜாபதி ஒரு யாகம் பண்ணினான். எங்க பண்ணினான்? யாகங்கள்லாம் பூலோகத்துல தான் பண்ணணும். யாரா இருந்தாலும் பூலோகத்துக்கு வந்துதான் யாகங்கள் பண்ணணும். பார்வதியினுடைய தோப்பனாரான தக்ஷன் பூமியிலே ஒரு யாகம் பண்ணினான். ஒரு யாகம் பண்ற எஜமானன் முறைப்படி எல்லா உறவுகளையும் கூப்பிடணும். தன்னுடைய சொந்த மாப்பிளையான ருத்ரனை பரமசிவனை கூப்பிடவே இல்லை. தன்னுடைய சொந்த பொண்ணான பார்வதியையும் கூப்பிடல. ஏற்கனவே அவளுக்கு இருந்த முன்விரோதம் காரணமா கூப்பிடாம விட்டுட்டான். விரோதம் அப்படின்றது வேறு, ஒரு பெரிய வைதிக காரியம், ஒரு விசேஷம், அதுவும் ஒரு யாகம் நடக்கிறது. இவ்வளவு பெரிய பிரஜாபதி நீங்க பண்றங்க, அப்போ உங்களுடைய மாப்பிள்ளைய கூப்பிடலன்றது உங்களுக்கும் அசிங்கம், அவனையும் அவமதிக்கிறது போல. அதனால நீங்க அவரை கூப்பிடணும் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நான் போய் தக்ஷனுக்கு புத்திமதி சொல்லிட்டு வரேன். அப்படி எங்க அப்பாவுக்கு புத்திமதி சொல்லி திருத்தி அவரே உங்களுக்கு யாகத்துக்கு கூப்பிடுற மாதிரி அழைக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்னுட்டு தாக்ஷாயினின்னு சொல்லக்கூடிய பார்வதி ருத்ரனிடத்திலே சொல்லி கிளம்புறா. கிளம்புறச்சே சிவன் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாத விபரீதம் வரப்போறது, கூப்பிடலையா விட்டுடு அப்படின்னு. இவ கேட்கல. போய் தக்ஷனுக்கு புத்திமதி சொல்றேன்னுட்டு 1000 இருந்தாலும் ஒரு மாப்பிள்ளைய கூப்பிடாம விட்டது தப்பு அப்படின்னு சொல்றச்ச தக்ஷனுக்கு இன்னும் கோபம் கண்ணமண்ணு தெரியாம ஜாஸ்தியா போய் தாக்ஷாயினியை அவமானப்படுத்தி அனுப்பினது மட்டுமல்லாமல் சிவனையும் கூட ரொம்ப இகழ்ந்து ரொம்ப கேவலமா பேசி அனுப்பினான். இதனால பார்வதிக்கு தாக்ஷாயினிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. கோபம் வந்த உடனே தக்ஷனுக்கு சாபம் கொடுத்துட்டோம். அவனை சபிச்சுட்டு அவன் பண்ணக்கூடிய யாகத்தையும் அழிச்சுட்டு திரும்ப சிவனிடத்திலே நான் இந்த மாதிரி அவருக்கு புத்திமதி சொல்லி உங்களை கூப்பிடணும், உங்களை அழைக்க வரணும்னு சொன்னேன். அவரானும் கேட்காம என்ன அவமானப்படுத்தினது இல்லாம உங்களையும் தப்பா பேசினார். கோபத்துல நான் அவரை சபிச்சுட்டு யாகத்தை அழிச்சுட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்றா. நடந்த விஷயத்தை சிவனால ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. கோபம் கட்டுக்கடங்காம போயிடுத்து. பயங்கர கோபம் வந்துடுத்து. அதனால சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்துன்னா பயங்கரமா தாண்டவம், வெறியாட்டம்னு சொல்லக்கூடிய வெறி வந்தா போல நடனமாடுவார் அவர். அதற்கு ருத்ர தாண்டவம்னு பெயர். அவர் பயங்கரமான கோபத்திலே ஆடக்கூடிய அந்த தாண்டவத்தை பார்த்தா உலகமே அழிய போறதோன்னு சொல்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படுமா தேவர்களுக்கெல்லாம். அப்படி அவர் கண்ணா பின்னான்னு கோபத்தோட கணன்று கொண்டு எரியற கோபத்தோட ருத்ர தாண்டவம் ஆடினார். அப்படி ஆடின இடம் இந்த உபய காவேரி மத்தியமம்னு சொல்லக்கூடிய 2 காவிரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த திருநாங்கூர் தேசம் தான் அப்படின்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அதை பார்த்துட்டு தேவர்கள்லாம் பயத்துல கொலை நடுங்கிறது வாளுக்கு. என்ன சிவன் சம்ஹார மூர்த்தியாச்சே, இப்படி கண்ணா பின்னான்னு கோபத்தோட அப்படியே அனல் பறக்க ருத்ரதாண்டவம் ஆடுறாரு, லோகத்துக்கு அழிவு ஏற்படுமோ பிரளயம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாலாம் அவ. யாருக்கு என்ன ஆக போறதுன்னு தெரியலையே அப்படின்னு குத்துயுரம் குலையுரமா அப்படியே உயிரை கையில பிடிச்சுன்னு நிக்கிறா தேவர்கள்லாம். அப்படி அவர் கண்ணா பின்னான்னு அப்படி கோபத்தோட அந்த ருத்ரதாண்டவம் ஆடுறச்ச அவருடைய ஜடாமுடி, சடைமுடின்னு சொல்ற மொழி, அவருடைய ஜடாமுடி அப்படி இப்படி
நடனம் ஆடுறச்ச அங்கங்க தரையில பட்டுதான். அப்படி எங்கெல்லாம் அவருடைய ஜடாமுடி தரையில பட்டுதோ அங்கே இருந்தெல்லாம் ஒரு ருத்ரன், ஒரு சிவன் தோன்றினாராம். அப்படி அவருடைய தலையில இருக்கக்கூடிய ஜடாமுடி பட்ட இடங்கள் 11 இடங்கள். அந்த 11 இடத்துல இருந்து 11 சிவன் தோன்றினர். ஆக ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னுட்டு 11 ருத்ரர்கள் இந்த திருநாங்கூரிலே தோன்றினாராம். இத பார்த்த உடனே இவாளுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியா போயிடுத்து. ஒரு சிவனுடைய ருத்ர தாண்டவத்தையே, கோரமான நடனத்தையே தாங்க முடியல, அத்தனை கோபத்துல இருக்கார். 11 பேர் வந்திருக்கா, என்ன போறதோன்னு பயந்து வேற வழியே இல்ல, பெருமாள் அண்ட போய் சரணாகதி பண்ணிதான் ஆனோம், பெருமாள் தான் இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும்னுட்டு பெருமாளை போய் பிரார்த்திச்சா. பெருமாள் கவலைப்படாதங்கோ, நான் பார்த்துக்கிறேன்னுட்டு இறங்கி வந்தார். ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அந்த திருக்கோலத்தோட கூட திருநாங்கூரிலே ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய, கோர நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவனுக்கு காட்சி கொடுத்தார். பெருமாள் அப்படி பரமபதவாசனா நாராயணனா சேவிச்ச உடனே ருத்ரன் அப்படி கண்ணு மண்ணு தெரியாம கோபத்துல ஆடிட்டு இருந்த தன்னுடைய நடனத்தை நிறுத்திட்டு ஆச்சரியமா கிடைப்பதற்கு அரிதான இந்த பரமபதநாதன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கோலத்தை எந்த நித்தியசூரிகள் சரணாகதி பண்ணின முக்தாத்மாக்கள் இவா மட்டுமே சேவிக்க முடியுமோ, பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் கூட சேவிக்க முடியாதோ, போக முடியாதோ, அந்த பரமபதநாதனாக எம்பெருமான் சேவை சாதிச்சதை பார்த்த உடனே ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம், பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதனா சேவை சாதிக்கிறானே, பரமபதநாதனா சேவை சாதிக்கிறானேன்னுட்டு கோபமாவது அதுவாவது இதாவது விட்டுடலாம். ஒரு க்ஷணம் பெருமாளை நன்னா சேவிக்கணும்னு எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஸ்டன்னா பெருமாள் முன்னாடி அப்படியே ஆஃப் ஆயிட்டான், ருத்ரன் ஃப்ரீஸ் ஆயிட்டான், அப்படியே உறைஞ்சு போயிட்டான். உறைஞ்சு போய் பரமசாந்த ஸ்வரூபியா ஆகி பெருமாளுடைய அழகினாலே வசீகரிக்கப்பட்டு தன்னுடைய கோபம் கவலை எல்லாம் போய் ரொம்ப சாந்த மூர்த்தியா மாறிவிட்டான் சிவன். இந்த 11 ருத்ரர்களும் அந்த மாதிரி சாந்தமான மூர்த்தியா மாறிவிட்டா, உக்ரமா இருந்தவா சாந்தமா மாறிவிட்டா. மாறிட்டு ஆச்சரியமா பெருமாள் இவனுக்கு வைகுண்டநாதனா சேவை கொடுத்தானோ இல்லையோ, சுவாமி எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் 11 உருவத்துல இருக்கிறபடினால எனக்கு 11 பெருமாளா சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சானோ. உடனே பெருமாள் 11 ருத்ரனுக்காக 11 பெருமாளா சேவை சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 ருத்ரர்களுக்கு சேவை சாதித்த 11 பெருமாள் தான் இந்த திருநாங்கூர்ல 11 திவதேச எம்பெருமான்களாக எழுந்தருளி இருக்கிறார்கள் அப்படின்னு பொதுவான ஸ்தல புராணம். இது திருநாங்கூர் 11 திருப்பதிகள் தோன்ற காரணம். இப்படி பெருமாள் நன்னா ஆசை தீர 11 இடங்கள்ல சேவிச்ச ருத்ரனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். பெருமாளிடத்திலே நன்றி தெரிவிக்கிறான். சுவாமி, என்னுடைய கோபத்தை குறைத்து ஆச்சரியமா என் மனசுக்கு ஹிதமா, என் மனசுக்கு அத்தனை ஆனந்தமா நான் ரொம்ப பூரிப்படையும்படியாக தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கூட கிடைப்பதற்கு அரியதான பரமபதநாதன் வைகுண்டநாதன் சொல்லக்கூடிய சேவையை எனக்கு கொடுத்தீங்கோ. நான் ஒரு சம்சாரியா இருந்துட்டு இப்ப ஏற்பட்ட ஒரு சேவையை சேவிக்கிறதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணிருக்கேன், எல்லாம் உங்களுடைய அனுகிரகத்தினாலதான். அதுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, எல்லாம் உங்களுடைய அருள் பிச்சை, உங்க கருணை தான் காரணம் அப்படின்னு பெருமாளிடத்திலே நன்றி தெரிவிக்கிறான். அப்படி கோபமா இருந்த சிவனை பெருமாள் எப்படி குழந்தை மாதிரி மாத்திட்டு பார்த்தா அப்படின்னுட்டு எல்லாருக்கும் அத்தனை சந்தோஷம், ஆச்சரியம். இதுதான் அகட்டித கடனா சாமர்த்தியம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய விசேஷமான சக்தி. சேராததை சேர்த்து வைப்பதுன்னு அர்த்தம். உலகமே அழியும்படியா ருத்ரதாண்டவமாடி 11 உருவங்கள் எடுத்து 11 உருவத்திலும் கூட அடங்காத சினத்தோடு கணன்று கொண்டிருந்த ருத்ரனை ஒரு பச்சை குழந்தை போல ஆக்கி 11 பேரையும் பச்சை குழந்தை போல ஆக்கி தன்னுடைய அழகை காட்டி மயக்கினவன் பெருமாள். இப்படி கோபமும் குழந்தைத்தனமான சாந்தமும் என்னைக்கும் ஒண்ணு சேராத விஷயங்களோ இல்லையோ, இப்படி இரு துருவங்களை அகட்டித்தமான இந்த விஷயங்களை கடனம் பண்ணினவன், சேராதவற்றை சேர்த்து வைத்தவன் பெருமாள். அப்படி பெருமாளுக்கு நிறைய விசேஷமான சக்திகள் உண்டு. இப்ப சிவன் பரமசாந்த ஸ்வரூபனான உடனே இதுக்கு மேல எதுக்குப்பா 11 ரூபம், கோபத்தை விட்டுடு, சாந்தமாயிட்டே, இப்ப 11 பேரை சேர்ந்து ஒரே ருத்ரனா இருங்கோன்னு சொல்லி பெருமாள் அந்த 11 சிவனை ஒரு சரீரத்துக்குள்ளேயே புகுத்தி பழையபடி ஒரு சிவனா மாத்திட்டார். மாத்திட்டு எந்த பார்வதி போய் தட்சணிடத்திலே அவமானப்பட்டு வந்தால் அப்படின்னு அவளால கோவப்பட்டு நீ பேசாம இருந்திருந்தேனா கூட போயிருக்கோம், உன்னாலதான் இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னுட்டு அவ மேலையும் தக்ஷன் மேலையும் உனக்கு கண்ணா வினான்னு கோவம் வந்தபடினாலதான் இப்படி பண்ணினேன். ஆனா நிஜமா உன்னை அவமானப்படுத்தணும்னு போல, நீ அவமானப்படக்கூடாது, லோகத்துல இருக்கிறவா உன்னை மதிக்கணும், கொண்டாடணும் அப்படின்னு உனக்கான கௌரவத்தை கேட்கணும்னு தான் அவ போனா. அவன் மேல தப்பில்லை. தக்ஷா அவமானப்படுத்தினதுனால நீ போனதுனாலதானே அவமானப்படுத்தி என்ன தப்பு தப்பா பேசி அனுப்பினா அப்படின்னு அவன் மேல கோபம் வந்துடுத்து உனக்கு, அது தப்பு. அதனால அவன் மேல ஒரு குற்றமும் இல்லை,
நீ பழையபடி அவளை ஏத்துண்டு அவளோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னுட்டு சிவனையும் பார்வதியும் சேர்த்து வைத்து அவளை பார்வதி பரமேஸ்வராலா திரும்ப பழையபடி மனம் முருங்கிய தம்பதிகளா அவளை மாத்தினான் பெருமாள், அனுகிரகம் பண்ணினான். அன்னைக்கு பெருமாள் பண்ணின அனுகிரகத்தின்படி இன்னைக்கும் அவ கருத்து ஒருமித்த அந்யோன்ய தம்பதிகளா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இதுல இன்னொரு விசேஷம், ஒரு அனுபவம் என்னன்னா, பெருமாள் இந்த ருத்ரனுடைய கோர தாண்டவத்தை நிறுத்துவதற்காக வைகுண்டநாதனா சேவை சாதித்தான். ஆனா 11 ருத்ரர்களும் என்ன கேட்டா, நாங்க 11 பேர் இருக்கிறபடினாலே ஒரு ருத்ரனுக்கு ஒரு பெருமாள் வீதம் 11 பெருமாளா சேவை சாதிக்கணும்னு கேட்டான். பெருமாள் பார்த்தானா, நாமளோ இவன் என்னமோ உலகமே அழிந்து விடும்படியா ஆடின்னு இருக்கான், எங்களை எல்லாம் காப்பாத்து, என்ன நடக்கும்னு தெரியலன்னு பயந்துண்டு தேவர்கள்லாம் ஒவ்வொன்னு அழுதுனால வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சியை கூட அந்த திருக்கோலத்தை கூட மாத்திக்காம அப்படியே வேகமா வந்துட்டோம். இப்ப திடீர்னு நம்மள 11 ரூபமா சேவை சாதினா என்ன பண்றது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அனுபவத்துக்கு பெருமாள் ஏற்கனவே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாம் ஒருத்தரையா கூட்டானோ அவ வந்தாலாம் இங்க. அப்படி 11 திவ்யதேசத்தை எம்பெருமான்கள், அதாவது ஏற்கனவே 11 திவ்யதேசமாக இருக்கக்கூடிய 11 க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய ஸ்தலபுராணத்தை உடைய புராண பிரசித்தமான எம்பெருமான்கள் அவ 11 பேர் திரும்ப இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு 11 திவ்யதேசமா ஆனா அப்படின்றது ஸ்தலபுராணத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய அனுபவம். அப்படி அந்த 11 பேர் யார் அப்படின்னா, இங்க திருமணிமாட கோயில்னு சொல்லக்கூடிய மணிமாட கோயில் பெருமாள், அவனுக்கு நாராயணன் அப்படின்னு பெயர். அவனை பத்ரி நாராயணன் சொல்றது உண்டு. பத்ரிநாத்ல இருக்கக்கூடிய பத்ரி நாராயண பெருமாளே இந்த மணிமாட கோயில் நாராயணனா மாறி வந்தானா. கோவர்தனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய கண்ணன், எந்த கண்ணன் கோவர்தனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை தூக்கிண்டு அங்கே கோபியர்களோட கூட நடனமாடி கழித்தானோ, எந்த கோவர்தன மலை ஏந்தி பசு கூட்டங்களை கோபர்களை எல்லாம் ரட்சித்தானோ, அந்த க்ஷேத்திரத்து கண்ணனே திரு அரிமேய விண்ணகரத்தில் குடமாடு கூத்தனாக வந்தானாம். முதல்ல இவாளுக்கு சேவை சாதித்த இந்த ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பரமபதத்திலேருந்து வந்த பெருமாள் அப்படியே வைகுந்த விண்ணகர பெருமாளா மாறி சேவை சாதிச்சானோ. அயோத்தியால இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் திருவன் புருடோத்தமம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே புருஷோத்தம பெருமாளா சேவை சாதித்தானோ. அதனால இன்னைக்கும் இந்த பெருமாள் பிரத்யேகமா வில்ல சாதிச்சுட்டு இருப்பார், கையில வில்லையும் அம்பியும் பிடிச்சிட்டு இருப்பார் நித்தியம். ஸ்ரீரங்கத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான உறையூர் திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் திருச்செம்பொன் செய்கோயில் என்கிற திவ்யதேசத்திலே செம்பொன் அரங்கர் என்கிற பெயரிலே அவதரித்தானாம். திருமலை திருப்பதி திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் திருவெள்ளக்குளம் என்கிற அண்ணன் கோயிலிலே ஸ்ரீனிவாசனாக அவதரித்தானாம். ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் திருத்தெற்றி அம்பலம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே செங்கன்மாலாக பள்ளி கொண்ட ரங்கநாதனாக பள்ளி கொண்ட பெருமாளா அவதரிச்சானாம். திருவிடவந்தை என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வராக பெருமாள் திருத்தேவனார் தொகைன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே மாதவனா அவதாரம் பண்ணினானாம். துவாரகையில எந்த கிருஷ்ணன் கோபால கிருஷ்ணனா ருக்மிணி சத்யபாமாவோட இருக்கானோ, அந்த கண்ணன் திருக்காவளம்பாடின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே அதே ருக்மிணி சத்யபாமாவோட காவளம்பாடி மேய கண்ணான்னு ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டு கோபாலகிருஷ்ணனா எழுந்தருளிருக்கான். காஞ்சிபுரத்திலே அஸ்திகிரியிலே இருக்கக்கூடிய தேவ பெருமாள் வரதராஜ பெருமாளே திருமணிக்கூடம் என்கிற திவதேசத்திலே வரதராஜ பெருமாளா எழுதிருக்கான். குருக்ஷேத்திரத்திலே மகாபாரத யுத்தத்தின் போது எந்த எம்பெருமான் அர்ஜுனனுடைய தேரை ஓட்டி அந்த பார்த்தனுக்கு சாரதியா விளங்கினானோ, அந்த குருக்ஷேத்திரத்தை பார்த்த சாரதி பெருமாள் இங்க திருப்பார்த்தன் பள்ளி என்கிற திவதேசத்திலே பார்த்த சாரதியா தாமரையால் கேள்வனா எழுந்தருளி சேவை சாதிச்சானாம். இப்படி பெருமாள் திடீர்னு நான் புறப்பட்டு வந்துட்டேன்ப்பா, எதுக்குமே தயாராகி வரல, என்னுடைய வேஷத்தை கூட மாத்திட்டு வரல. பொதுவா பரமபதநாதன் சேவைன்னா பரமபதத்துக்கு வரவாளுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வெளியில அந்த சேவை இல்ல, நாட்டலோடு யாருக்கும் கிடைக்காது. அவளுக்கு வேற வேற மாதிரி தான் சேவை சாதிப்பேன். ஆனா நீ என்னமோ இவாள்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு அழுதுனால மனசு இறங்கி போயிடுத்து, உடனே வரணும்னு வேஷத்தை கூட மாத்திக்காம பரம்பதநாதனாவே வந்துட்டேன். வந்த இடத்துல நீ சேவிச்சு ஆச்சரியப்பட்ட, சரி சந்தோஷப்பட்டா, இன்னும் 11 சேவை கொடுன்னா நான் எங்க போறது, எப்ப போய் மாத்திட்டு வர்றது, அதனால ஏற்கனவே இருக்கிற பெருமாள் எல்லாம் கூப்பிடுறேன், அவளே உனக்கு சேவை கொடுப்பான்னுட்டு 10 திவதேசத்தை எம்பெருமான்களை கூட்டு அதுல இவனும் ஒருத்தனா வைகுண்ட விண்ணகர பெருமாளா வைகுண்டநாதனா மொத்தம் 11 பெருமாளா சேவை சாதித்தா.
அந்த 11 பெருமாள் கோவில், அந்த 11 க்ஷேத்திரங்கள் தான் திருநாங்கூர் 11 திருப்பதிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 11 பெருமாளையும் நன்னா ஆற அமர அனுபவித்து சேவிக்கணும்னா 2 நாள் போறோம். இந்த 2 நாள் நாங்கூர்லயே தங்குறது விசேஷம். அப்படி சௌகரியம் போறலைன்னா சீர்காழியில தங்கிக்கலாம். எப்படியோ 2 நாள் சேர்ந்தாப்புல தங்கினா ஆச்சரியமான அனுபவம் கிடைக்கும். இந்த 11 எம்பெருமான்களும் வருஷா வருஷம் தை அமாவாசை அன்னைக்கு இந்த திருநாங்கூர் திருப்பதிகளிலே பிரதானமான எம்பெருமானான திருமணிமாட கோயில்னு சொல்லக்கூடிய திவதேசத்து பெருமாள் நாராயணன், பத்ரி நாராயணன் இருக்கானே, அந்த பெருமாளுடைய சன்னதிக்கு வந்து அங்கே 11 கருட சேவை உற்சவம் நடக்கிறது. சில சமயத்துல அமாவாசை 2 நாள் வந்து 2ஆம் நாள் இருந்தா என்னைக்கு பிச்சமோ அன்னைக்கு இந்த உற்சவம் பண்றா. தை அமாவாசை ஒரு நாள் தான் வருது அப்படின்னா என்னைக்கு தை அமாவாசையோ அன்னைக்கு இந்த உற்சவம். இல்ல பிச்சம் இருக்கு அப்படின்னா தர்ப்பணம் பண்றவாளுக்கு அன்னைக்கு சௌகரியமா இருக்கும், அவளை சமப்படுத்த வேண்டான்னுட்டு சௌகரியம் இருக்கிறபடினால முதல் நாள் தர்ப்பணத்தை வச்சுட்டு பிச்சம் இருக்கிற அன்னைக்கு உற்சவத்தை வச்சுக்கிறதுன்னு இந்த சுவாமியினுடைய ஏற்பாடு. ஆகையினால ஒரே நாள் அமாவாசை வரக்கூடிய நாள்ல தை அமாவாசை அன்னைக்கு 2 பட்டு வரக்கூடிய நாள்ல பிச்சை தன்னைக்கு இந்த உற்சவம் நடக்கிறது. வாழ்க்கையில ஒரு முறையான அவசியம் போய் எல்லாரும் சேவிக்கக்கூடிய உற்சவம். குறைஞ்சது ஒரு 50,000 பேருக்கு மேல வந்து இந்த உற்சவத்தை சேவிப்பா அப்படின்னு சொல்றா. இந்த திருமணிமாட கோயில் திவதேசத்திலே நாராயண பெருமாள்னு சொல்லக்கூடிய பத்ரி நாராயணன் சன்னதியில தான் இந்த உற்சவம் நடக்கிறது. இந்த 11 பெருமாளும் கருட சேவையோடு கூட ஒரே பந்தல்ல எழுந்தருள்றதற்கு வாட்டமா இந்த கோவிலுக்குள்ள ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருக்கா. அந்த மண்டபத்திலே 11 பெருமாளும் பக்கத்துல அப்படியே வரிசையா 11 கருட சேவையில எழுந்திருக்கா. அவளை திருமங்கை ஆழ்வாரும் குமுதவல்லி நாச்சியாரும் ஒருத்தரா போய் அவ சம்பந்தப்பட்ட பாசுரத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணி அவ அனுகிரகம் வாங்கிட்டு வரா. மணவாள மாமணிகளும் கூட அவளை மங்களாதாசனம் பண்ற. அப்படி இந்த உற்சவம் ஆச்சரியமா நடக்கிறது. இப்படி இந்த தை அமாவாசை அன்னைக்கு திருநாங்கூரில இருக்கக்கூடிய திருமணிமாட கோயில் திவதேசத்திற்கு போய் இந்த 11 பெருமாளையும் கருட சேவையில சேவிக்கிறது இந்த 11 திவதேசங்களுக்கும் போய் அங்க பெருமாளை சேவிச்சதுக்கு சமானமான ஒரு அனுகிரகம் ஏற்படுத்தும்னு சொல்றா பெரியவா. இப்படி வருஷந்தோறும் தை அமாவாசை அன்னைக்கு இந்த பெருமாள்களை எல்லாம் மங்களாதாசனம் பண்றதுக்கு திருமங்கை ஆழ்வார் இன்னைக்கும் கூட குமுதவல்லி நாச்சியாரோடைய கூட அர்ச்சாவதாரமா வரார். அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார் இன்னும் கூட இந்த திருநாங்கூர் திருப்பதிகளை ஆண்டு கொண்டு இந்த எம்பெருமான்களை பாடிக்கொண்டு நிஜமாக இங்க உலவிக் கொண்டிருக்கிறார்னு இந்த பக்தர்களுடைய, இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. ஆழ்வார் அர்ச்சாவதாரமா வாகனத்துல நாளைக்கு புறப்பட்டு வரார் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆழ்வார் நிஜமாவே இந்த திவதேசத்துக்கு வரார். எப்படி வராருன்னா இந்த 11 பெருமாள்களை சேவிக்கிற நாள் வந்துடுத்து. வருஷத்துக்கு ஒரு நாள் தை அமாவாசை எப்ப வரும்னு காத்துட்டு இருந்தோம். சரி நாளைக்கு தானே அமாவாசை, நாளைக்கு வரட்டும்னு கூட காத்துட்டு இருக்காம அந்த ஒரு நாள் அவசரத்தை கூட பொறுத்துக்க முடியாம முதல் நாள் ராத்திரியே ஆழ்வார் நீங்க வாகனம் புறப்பாடு அதெல்லாம் எப்ப பண்றீங்களோ பண்ணுங்க, எனக்கு பெருமாளை சேவிக்காம இருக்க முடியலன்னு அப்படியே ஓடி உற்சாகத்தோட குதூகலமா ஆழ்வார் வராராம். வரது கூட எப்படி வராரு அப்படின்னா சாலை வழியே ரோடு வழியா வந்தா சுத்திண்டு வரணும், ரொம்ப நேரம் ஆகும்னு இவர் நல்லா மகா வீரரானபடினால கால் போன போக்குல இறங்கி ஓடுறாரு ஆழ்வார். அப்படியே வரார், குளத்துல குதிச்சு வரார், ஆத்துல குதிச்சு வரார், வயல்ல குதிச்சு வரார், எத்தையோ மெரிச்சுட்டு அப்படியே வேகமா வந்துடணும், சீக்கிரம் வந்து சேர்ந்துடணும், இந்த ஊருக்கு பெருமாளை சேவிக்கணும்னு வராராம். அப்படியே துள்ளி ஓட்டிட்டு வராராம் முயல் போல ஆழ்வார். அதனால இது அறிவிப்பது போல நாளைக்கு ஆழ்வார் எழுந்துள்ளார் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி பலத்த காத்து வீசுமா. வயல்ல நெல் பயிர்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுல மனுஷா யாரானும் காலை வச்சு இறங்கி ஓடினானா எப்படி சலசலன்னு சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்குமா. அன்னைக்கு ராத்திரி இதை பாக்குறதுக்காகவே இந்த வயலுக்கு சொந்தக்காரா இங்க வேலை பண்ற மக்கள்லாம் மூழ்கிட்டு இருப்பாளாம். அப்படி மூழ்கிட்டு இருந்தோ யாருடைய வயல்ல யாருடைய கழனியில இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் வருதோ அவ வயல்ல திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருவடிகளை வைத்து மிதித்து அனுகிரகம் பண்ணிருக்கார். நம்ம வயல்ல ஆழ்வார் இறங்கி காலை வச்சு மிதிச்சு போயிருக்கார். அதனால ஆழ்வாருடைய அனுகிரகம் இந்த முறை நமக்கு நன்னா உண்டு. அதனால மழை நன்னா பெஞ்சு விளைச்சல் அமோகமா இருந்து நாம சுபிக்ஷமா இருப்போம் அவளுடைய நம்பிக்கை இது. அப்படி ஆழ்வாரை போய் பிரார்த்திச்சுட்டு வருவாளாம் திருநகரிக்கு போய். ஆழ்வார் இந்த முறை எங்க வயல்ல காலை வச்சு இறங்கி ஓடணும் சுவாமி அப்படின்னு ஆழ்வாரை பிரார்த்திச்சுட்டு வருவாளாம். அவ்வளவு நம்பிக்கை வாளுக்கு ஆழ்வார் பேர்ல. இப்படி ஆழ்வார் நிஜமாவே வந்துட்டதுக்கு மறுநாள் தான் அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய ஆழ்வார் வரார் அப்படின்னு ஜனங்க நம்புறா. அதனால எங்க வயல்ல காலை வச்சு மிதிச்சு இறங்கி ஓடணும்னு ஆழ்வாரை பிரார்த்திப்பாளாம். அதுக்காக விரதமெல்லாம் இருப்பாளாம் இந்த ஊர் மக்கள். அத்தனை தூரம் இந்த 11 பெருமாள்களை காட்டிலும் சக்தி உள்ளவராக ஆழ்வார் வணங்கப்படுகிறார். அடியன் கண்கூடா பார்த்த விஷயம். இங்க பாகவதா வைஷ்ணவான் இல்லாம சாமான்யமா எல்லோருமே பொதுவா எது ஒண்ணுனாலும் ஆழ்வார் சன்னதிக்கு போய் பிரத்யேகமா பிரார்த்திக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாளோ
இல்ல பசங்க எக்ஸாமுக்கு போறது அப்படின்னாலோ அந்த ஹால் டிக்கெட்டு பேனாவெல்லாம் ஆழ்வார் திருவடியில வச்சு அனுகிரகம் வாங்கிட்டு போறது. பிறந்த நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு பண்றாலோ இல்லையோ ஆழ்வார் சன்னதிக்கு தான் தேங்காய் பழம் எல்லாம். பெருமாளை கூட வெறுமை சேவிச்சுட்டு வந்துடுறா, ஆழ்வார் சன்னதியில தான் தேங்காய் உடைச்சு பழமெல்லாம் அம்சம் பண்ணி. ஒரு குழந்தை ஒரு முறை அடியன் போயிருந்தப்போ குழந்தைக்கு பிறந்த நாள், ஆழ்வார் சன்னதி அர்ச்சகர் இடத்துல அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்து ஆழ்வார் பேர்ல அர்ச்சனை பண்ணிண்டா. அந்த குழந்தைக்கு சடாயெல்லாம் சாச்சா அனுகிரகம் பண்ணினான். குழந்தை ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் எடுத்து கொடுக்கறது அர்ச்சகர். அந்த சுவாமியும் தமாஷா கேட்கிறாரு, இது யாருக்கு, எனக்கா ஆழ்வாருக்கான்னு கேட்டா குழந்தையும் சொல்றது ஆழ்வாருக்குன்றது. 2 முறை கேட்டார், எனக்கா ஆழ்வாருக்கா, ஆழ்வாருக்குன்னுட்டு. அப்போ ஆழ்வார் முன்னாடி அதை வாங்கி வச்சார் குழந்தையோட சந்தோஷத்துக்காக. அந்த மாதிரி எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்காரா ஆண்டாலையும் ஆழ்வார் திருநகரிக்காரா நம்மாழ்வாரையும் அப்படி கொண்டாடுறாளோ தெய்வம் குலதெய்வம்னுட்டு, அந்த மாதிரி இந்த திருநாங்கூரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் கூட ஆழ்வார் தங்களுடைய குலதெய்வமா வணங்குறா. சொல்ல போனா பெருமாள் கூட இவாளுக்கெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஆழ்வார் தான் இவாளுடைய குலதெய்வம், ஆழ்வார் தான் இவாளுக்கு பெருமாள் ஆட்டமா, குமுதவள்ளி நாச்சியார் தான் இவாளுக்கு தாயாராட்டுமா. அப்படி ஆச்சரியமா குமுதவள்ளி நாச்சியார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரினுடைய திருவடி சம்பந்தம் பெற்று இவாலே தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த திருநாங்கூர் திருப்பதிகள் ஒண்ணா அனுபவிக்க போறோம். நாளைக்கு திருமணிமாட கோயில்னு சொல்லக்கூடிய முதல் திவ்யதேசத்தினுடைய அனுபவம். நந்தாதீபகட பிரணர்த்தக மகாகாருண்ய ரக்தாம்பக ஸ்ரீநாராயண புருஷோத்தமபதி ஸ்ரீரத்னகூட்டாதிபான் வைகுண்டேஸ்வர மாதவௌ ச கமலாநாதம் ச கோபீபதிம் நௌமி ஏகாதசாநாகபுர்யதிபதேன் சார்தம் கலித்வம்சினா. திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.